السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وقف والصلاة والسلام على سيد المرسلين والآل الطاهرين وأصحاب المهاجرين أجمعين. ما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ومن أظلم ممن منع مساجد الله يذكر في حسن وسعى في خرابه. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: والله إنك لخير خلق الله وأحب خلق الله إليه. والله لولا أني أخرجت منك ما خرجت. صدق رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரில் அல்லாஹ் ஒருவனுக்கு வழங்கியிருந்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய சஹாபாக்களுக்காக மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வை கணிதக்குரிய இஸ்லாமிய பேசுவர்கள் அனைவருக்கும் சலாம் தெரிவித்து சலாம் கணிதக்குரிய இஸ்லாமிய பேசுவர்கள் இன்று நாடு முழுவதும் 79வது சுதந்திர நாள் விடுதலை நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அத்தகைய இந்திய தருணத்தில் இஸ்லாமிய மக்கள், ஆலிம்கள், அறிஞர்கள், மற்றவர்கள் எல்லாம் இந்த இந்திய நாடு விடுதலை பெறுவதற்காக எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள், எதையெல்லாம் இழந்தார்கள் என்பது குறித்த செய்திகளை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கின்ற சுதந்திர காற்று இது மிக சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை. பல்வேறு உயிர்களை இழந்திருக்கின்றோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோம், வசதி வாய்ப்புகளை இழந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு சிரமங்களை தாங்கியிருக்கின்றனர். இயல்பான வாழ்க்கை வாழ முடியாமல் பல்வேறு சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளை கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சொந்த வியாபாரத்தை சரியாக செய்ய முடியாமல், அதாவது சுதந்திரத்திற்கு நிதி உதவி செய்ததன் காரணமாக சரியான முறையில் வியாபாரத்தை கவனிக்க முடியாமல் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக நம்முடைய முன்னோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இழப்புக்கெல்லாம் பிறகுதான் இந்த சுதந்திர காற்றை நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய முஸ்லிம்கள் குறித்த பல்வேறு செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுவிட்டன. குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த விடுதலை போருக்காக பாடுபட்டவர்கள் அல்லாஹ்விற்காக, இந்த நாட்டிற்காக அவர்கள் தம்முடைய பொருளாதாரம் இழந்தார்கள், தம்முடைய வாழ்க்கை இழந்தார்கள், எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அரசாங்கம் வழங்குகின்ற அந்த நிதி உதவிக்காக தம்முடைய பெயர்களை பதிவு செய்யவில்லை. நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற இஹ்லாஸோடு அவர்கள் செயல்பட்டதன் காரணமாக அரசு வழங்கக்கூடிய சுதந்திரம் அடைந்த பிறகு அரசு வழங்கக்கூடிய அதுல அந்த பணத்தை அவர்கள் பெறவில்லை. அதற்காக பெயர் பதிவு செய்யப்படவில்லை. அதன் காரணமாக அதில் பெயர் பதிவு செஞ்சவங்க எல்லாம் பார்த்தாங்க முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்ப அதை வச்சுதான் இன்னைக்கு பேசுறோம். பாருங்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க பென்ஷன் வாங்குறாங்க, அதுல முஸ்லிம்கள் பேர் இல்லை, அதனால முஸ்லிம்கள் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். சிலர் மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்காங்க, தவிர மற்ற யாரும் பதிவு செய்யவில்லை. கணிதக்குரிய இஸ்லாம் பிரிவு
என்று கேட்டால், ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை விட்டு மதீனா சென்ற போது அந்த மக்காவை பார்த்து சொன்னார். அந்த மக்காவுடைய கடைசி விளிம்பிலே நின்று கொண்டு, மக்காவுடைய எல்லை புறத்திலே நின்று கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைகளின் காரணமாகத்தான் முஸ்லிம்கள், அதாவது ஆலிம்கள், மக்கள் மத்தியில் அதையெல்லாம் எடுத்து சொல்லி நாட்டுக்காக பாடுபடுவது, நாட்டு விடுதலைக்காக போராடுவது நம்முடைய கடமை என்பதை ஆலிம்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் முஸ்லிம்கள் பல அதற்காக தம்முடைய இன்னுயிரை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். வல்லாஹி இன்னகி லஹைரு அம்ரில்லாஹ் வஹப்பு அம்ரில்லாஹ் இலைஹி. அல்லாஹ்வே சத்தியமாக நிச்சயமாக நீ, அதாவது மக்காவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீ அல்லாஹ்வுடைய பூமியில் சிறந்த பூமி, வஹப்பு அம்ரில்லாஹ் இலைஹி, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பூமிகளில் எனக்கு பிரியமான பூமி, அஹப்பு அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமி. வல்லாஹி லௌலா அன்னி உஹ்ரிஜு மின்கி மா கரஜ்து. அல்லாஹ் சத்தியமாக உன்னிடமிருந்து நான் வெளியேற்றப்படாவிட்டால் நான் வெளியேறிக்க மாட்டேன். நானா வெளியே போகல, இந்த மக்கள் தான் வெளியேற்றாங்க. ஆக இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் விளங்குவது, தாய் நாட்டை நேசிப்பது கடமை என்பதை நாம் உணர்கிறோம். மற்றொரு செய்தி, ஹுப்புல் வதன் மினல் ஈமான் என்ற ஹதீஸ் நமக்கு இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. ஹுப்புல் வதன் மினல் ஈமான், நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இந்த ஹதீஸ்களை எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிதான் ஆலிம்கள் மக்கள் மத்தியில் இந்த விடுதலை போர் குறித்த, விடுதலைக்காக பாடுபட வேண்டியதின் முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். அதன் காரணமாகத்தான் நம்முடைய முஸ்லிம்கள் அதற்காக தம்முடைய இன்னுயிரை ஈந்தார்கள், பொருளாதாரத்தை வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரிய சகோதரர்களே, இந்த சுதந்திர போராட்டத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக, அதாவது ஆங்கிலேயர்கள் இங்கே வியாபாரம் செய்யத்தான் வந்தார்கள், ஆனால் காலப்போக்கில் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி பெரும் பெரும் பதவிகளை பிடித்து விட்டார்கள். அதனை கணித்த வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்த சிராஜுத் தௌலா என்பவர்தான் அவர் முதல் பிளாஸ்டிக் போர் என்ற போரிலே அவர் மிக கடுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். அதற்கு முன்னர் 1756ஆம் ஆண்டு கல்கத்தா என்ற நகரத்தை, பெருநகரத்தை அவர் கைப்பற்றினார். ஒரு ஆண்டு தான் அவருடைய கையில் இருந்தது. அதன் பிறகு 1757ஆம் ஆண்டு அதை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் கைப்பற்றிவிட்டார்கள். அங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அவை இவ்வாறுதான் அந்த சுதந்திர போராட்டம் தொடங்கியது என்பதை பார்க்கிறோம். அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாக களம் நின்றது முஸ்லிம்கள் என்பதை நான் இங்கே கவனிக்க வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அந்த வரிசையில் பல்வேறு நபர்கள், அல்லாமா இக்பால், முகமது ஃபர்ஹத்துல்லா, பி அம்மா, அதாவது அலி சகோதரருடைய தாய், பத்ருத்தீன் தியாப்ஜி, ஹக்கீம் அஜ்மல் கான், இது போன்ற பல்வேறு நபர்கள், அதாவது அவருடைய பெயரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் யாரும் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வது கிடையாது, பாட புத்தகங்கள் கிடையாது, வரலாற்று நூல்களில் கிடையாது. அதன் காரணமாக தான் அந்த பெயர்கள் நமக்கு புதிதாக தெரியும். ஆனால் அவ்வளவு பேர் பாடுபட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் தலைவர்களை பார்க்கின்ற போது முகமது அலி ஜின்னா, டாக்டர் எம்.ஏ. அன்சார், டாக்டர் சியாசுத்தீன் சிக்கல், டாக்டர் பஷீர் அஹ்மத், சையத் அமீர் அலி போன்ற பல்வேறு நபர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டார்கள், ஆங்கிலேயரை எதிர்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு முஸ்லிம்கள் இதிலே பாடுபட்டிருக்கிறார்கள், தம்முடைய இன்னுயிரை ஈர்த்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் அதாவது சாதாரணமாக அகிம்சை வழியிலே போராட்டம் நடைபெறுகிறது. இன்னொரு பகுதியில பார்க்கின்ற போது வன்முறையை கையாளக்கூடிய, அதாவது அவர்களை போராட்டத்தின் மூலமாகவும் வன்முறையாகவும் அவர்களை எதிர்க்க வேண்டும், ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே மற்றொருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்
இப்ப இதுல ஆலிம்களுடைய பங்கு மிக முக்கியமானது. என்று சொன்னா ஆலிம்கள் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிவாசலுக்கு தொழ வருகின்ற அந்த முஸ்லிம்கள் மத்தியில் இந்த சுதந்திர போராட்டத்தை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்து பேசினார்கள். அதன் காரணமாக அதிலே உணர்வு பெற்றவர்கள் தான் இந்த போராட்டத்திலே மிகுதியாக கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த வழிபாட்டு தலங்களை அவர்கள் சுதந்திர போராட்ட களமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்த ஆங்கிலேயர்கள் உலமாக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள், உலமாக்களை கைது செய்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது டெல்லியிலே பார்த்தால் அதிகமான உலமாக்கள் அங்கே இந்த அதாவது சுதந்திர போருக்காக தம்முடைய இன்னுயிரை ஈர்த்திருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு டெல்லியிலே நான் பார்க்கின்ற போது ஒரு இடத்துல ஒரு கேம்ப்ல தங்கியிருந்தேன். அங்க தங்கியிருக்கும் போது மனித பிண வாடை, அதாவது பிணத்தை எரிச்சு அப்படி வாடணும், அது மாதிரியான ஒரு வாடை வந்தது. நான் எட்டி பார்த்தேன், என்னாச்சு, என்ன அப்படி வாடை வருது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கின்ற போது அங்கே 40 ஆலயங்கள் ஆடையெல்லாம் கலைந்து, அந்த ஆங்கிலேயர்கள் ஆடைகளை எல்லாம் கலைந்து விட்டு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நெருப்பு கொண்டதுல நெருப்பை மூட்டி அந்த குழியில தள்ளி கொண்டிருக்கிறார். ஆக தள்ளுகின்ற போது கேட்கின்றார், நீ இனிமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று சொல்லி ஒதுங்கி கொண்டால் உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் கேட்கின்றார். இல்லை, நான் இறுதி மூச்சு வரை போராடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்ல ஒவ்வொருவரையாக அதிலே அந்த குழிப்பிலே நெருப்பு குண்டத்திலே தள்ளுகின்றார். அப்ப இந்த காட்சி எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார். இஸ்லாம் பெருமளே இது மாதிரியான பல்வேறு ஆலிம்கள் உலமாக்கள் மற்ற அதாவது முஸ்லிம்கள் இது மாதிரி ஏராளமான பேர் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உரிமைகளை மீட்பதற்காக போராடக்கூடியவர் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகின்றார். மஞ்சாலத தூண மாலி பௌவ ஷஹீத் என்ற ஹதீஸின் அடிப்படையில் யார் நம்முடைய உரிமைக்காக போராடுகிறாரோ அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய வழியிலே போராடியவரை போன்ற நன்மையை பெறுகின்றார். அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய இந்திய நாட்டின் உரிமைக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக நாம் போராடினோம். அதில் போராடியவர்கள் தான் தம்முடைய இன்னுயிரை ஈர்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனக்கு நேற்றுக்குரிய இஸ்லாம் பெருமளே இந்த இது மாதிரியான வரலாறுகளை நாம் படிக்கின்ற போதுதான் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் அதற்காக பாடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். முஸ்லிம்கள் எழுதிய புத்தகம் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதிய பல்வேறு நூல்கள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றன. பல்வேறு நூல்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எழுதிய நூல்களிலே நாம் படிக்கின்ற போது முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இந்த விடுதலைக்காக, இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார்கள் என்பதை நாம் அறிய முடியும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமளே சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வலுவான ஆதாரமாக ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் இஸ்லாம் அதாவது இந்த விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சகாபி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கின்றார், அதாவது என்னுடைய பொருளை ஒருவர் எடுத்துக் கொள்கிறார், என்னுடைய பொருள், எனக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒருவர் எடுத்துக் கொள்கிறார், நான் என்ன செய்யறது, நீ உன்னுடைய பொருளை கொடுக்காத அப்படின்னா அவன் என்னோட சண்டை போடுறான், நான் என்னுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறேன், ஆனா அவன் என்னோட சண்டை போடுறான், அப்ப நான் என்ன செய்யறது, அப்ப நீயும் அவனோட சண்டை போடு அப்படின்னு சொல்லணும், நீயும் அவனோட சண்டை போடு அப்படின்னா சண்டை போடும்போது ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறோம், என்ன ஆகும், ஏதாவது காயம் ஏற்படும், கொலை செய்ய நேரிடும். அப்ப என்ன செய்யறது, அவன் என்னை கொன்று விட்டான், அந்த போராட்டத்தில் அவன் என்னை கொன்று விட்டான் என்று கேட்கின்ற போது வந்த ஷஹீதும், நீ ஷஹீத், அவன் உன்னை கொன்று விட்டான், நீ ஷஹீத் என்று சொன்னார். அரைத்தையும் கதல்துஹு, ஒருவேளை அந்த சண்டையில நான் அவனை கொன்று விட்டான், அந்த போராட்டத்தில் நான் அவனை கொன்று விட்டால் என்ன செய்வது, பின்னால் அவன் நரகத்தில் இருப்பான். அப்ப நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய உரிமை
பெறுவதற்காக நாம் போராடுகிறோம். அந்த போராட்டத்தில் நாம் அவனை கொன்றுவிட்டால் அவன் நரகத்தில் இருப்பான். ஒருவேளை அவன் நம்மை கொன்றுவிட்டால் நாம் ஷஹீதுடைய அந்தஸ்து. ஆக இது மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் உலமாக்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்துச் சொன்னதன் பயனாக அவர்கள் விடுதலை போருக்காக பாடுபட்டார்கள். தம்முடைய செல்வத்தை கொடுத்தார்கள், தம்முடைய உயிரையும் இழந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சிறைச்சாலைகளிலே வாடினார்கள் என்பதை பார்க்கிறோம். பல்லாண்டுகள் அவர்கள் சிறைச்சாலைகளை வாடினார். கணியத்துக்குரிய இஸ்லாம் பெருமக்களே, இவ்வாறு வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள், அதாவது உலமாக்கள் மக்கள் மன்றத்திலே இந்த சுதந்திர போராட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார். இந்த சுதந்திர போராட்டத்திலே மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி இவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. எல்லோரும், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களே இவர்களுடைய பெயர்களை சொல்வார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இறை வழிபாட்டு தலங்களை இந்த முஸ்லிம்கள், அதாவது ஆலிம்கள் போராட்ட களமாக, போராட்டத்தை தூண்டும் விதமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக தான் முஸ்லிம்கள் மீது அதிகமாக அதாவது ஆலிம்களை தாக்கினார்கள். குறிப்பாக தேவபந்தில் உள்ள ஒரு மஸ்ஜித், அந்த உத்தரப்பிரதேசத்தில் தேவபந்தில் உள்ள ஒரு மஸ்ஜித், அதில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு பேரு கூனி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தக்கரை படிந்த மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு உலமாக்கள் இதிலே பாடுபட்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இதிலே பாடுபட்டிருக்கிறார்கள், தம்முடைய பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரி நாம் பார்க்கின்ற போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய உலமாக்களில் மிக குறிப்பிடத்தக்கவர் ஷேகுல் ஹிந்த் எனப்படும் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ். ஆங்கிலேயர்களை எதிர்த்ததற்காக கைது செய்யப்பட்டார். அந்த இமாம் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஷேகுல் ஹிந்த் எனப்படும் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் சிறையில் இருக்கும்போது பல்வேறு இன்னல்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார். அதாவது ஆங்கிலேயனால் தன்னை தொட்டுவிட்டால் அதை தம்முடைய கையை தொட்டுவிட்டால் கையை கழுவிட்டு தான் அவங்க அந்த கையை பயன்படுத்துவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்த்தார்கள், அவர்களை வெறுத்தார். அப்ப மால்டா சிறையில் அவர்கள் இருந்தபோது, அவர்களை குளிப்பாட்டுகின்ற போதுதான் தெரியுது அவங்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு அப்படியே அறவே இல்லை, எதுவுமே இல்லை. இடுப்புல வெறும் எலும்பு தான் இருந்து சதையே இல்லை. அப்ப அது குறித்து கேட்கின்ற போது அதுல ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், அவங்க மால்டா சிறையில் இருந்த போது ஆங்கிலேயர்கள் படுக்க காய்ச்சிய இரும்பு, அந்த இரும்பை அவங்க அந்த விழாப்புறத்துல வைப்பாங்க. அதுல சூடு தாங்காம அந்த விழாப்புறத்துல அப்படியே உருகி ஓடும். அந்த அளவிற்கு அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அளவிற்கு அவர்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் சொன்னால், அதாவது தம்முடைய உரிமைக்காக போராடக்கூடியவர் ஷஹீத் என்ற ஹதீஸின் அடிப்படையில் தான் போராடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாகத்தான் நாம் இன்று சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அப்படியெல்லாம் போராடிய இஸ்லாமிய மக்கள் இன்று பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். எங்கு, அதாவது உத்தரப்பிரதேசம், எங்கு நம்முடைய இரத்தக்கரை சுதந்திரத்திற்காக சிந்தப்பட்டதோ, நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்று இன்றைய ஆட்சியாளர் முஸ்லிம்களை எல்லாம் அகற்றிக் கொண்டிருக்கிறார். யாராவது எதிர்த்து போராடினால் அவருடைய வீடுகளை முதலில் இடிப்பது, புல்டோசர் வச்சு இடிப்பது, அதுதான் முதல் வேலை. அப்படியாக அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் சுழற்சி, காலத்தினுடைய கோலத்தை பாருங்கள். எந்த அளவிற்கு போராடியவர்கள் முஸ்லிம்கள், விடுதலைக்காக போராடியவர்கள் முஸ்லிம்கள், ஆனால் ஆங்கிலேயருடைய தயவை நாடி வாழ்ந்தவர்கள் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு இது சோகமான நிகழ்வு என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமா, யாரெல்லாம் போராடினார்களோ பாடுபட்டார்களோ முஸ்லிம்களுடைய வரலாறுதான் இன்று சிதைக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, போராடியவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி பல்வேறு நபர்களை, அதாவது இந்த இந்தியாவுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்ற கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இஸ்லாமிய வரலாறு,
போன்ற இந்த விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களுடைய வரலாற்றை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். படித்து தெரிந்து கொள்வது நாம் மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்களுக்கு படிக்க சொல்ல வேண்டும். நம்முடைய சிறுவர்களுக்கு நாம் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிற்காலத்திலே அவர்கள் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போது அவர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் சரியாக செம்மைப்படுத்துவார்கள். எனவே நாம் அவர்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கணித்தக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே சோதர்களே, இது மாதிரியாக நாம் பார்க்கின்ற போது இந்த சுதந்திர போருக்காக, சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையில போராட்டத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்களுடைய வியாபாரத்தை முறியடிக்கும் விதமாக நாமும் ஏதாவது செய்யணும். ஒரு கப்பல் நாமே சொந்தமாக வாங்கி பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து நாம் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஆங்கிலேயருடைய பொருளை நம்ம வாங்கக்கூடாது. இப்படியாக ஒரு முடிவு செய்து ஒரு கப்பலை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதாவது அந்த கப்பலை வாங்குவதற்கும் கப்பலை இயக்குவதற்குமாக வாவு சிதம்பரம் பிள்ளை முயற்சி செய்தார். அந்த சுதேசி கப்பலுடைய லட்சியம், அதாவது ஆங்கிலேயருடைய பொருளை புறக்கணித்து விட்டு நம்முடைய பொருளை மட்டும் அவர்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த கப்பலை இயக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அந்த கப்பலை வாங்குவதற்கும் அவர் கொண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை வாங்குவதற்குமாக கவிஞர் ஹபீப் முகமது அவர்கள், ஹபீப் முகமது ராவுத்தர், ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர் தம்முடைய அதிகமான பணத்தை அதற்கு கொடுத்தார். அதாவது வரலாற்றிலே எழுதப்படுகிறது 8000 பங்குகள் அவர் அந்த பங்குகளை அவர் வாங்கினார் அப்படின்னு. அதாவது 2 லட்சம் மதிப்புள்ள 8000 பங்குகளை வாங்கினார் என்ற குறிப்பும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக ஒரு பகுதியில காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு பொருளாதார ஆதாரங்களுக்காக நிதி திரட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அப்படி நிதி திரட்டுகின்ற போது எல்லாருமே அந்த நிதி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாருமே வசூல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அதாவது மும்பையில் உள்ள ஒரு பஞ்ச ஆலை நடத்தக்கூடிய ஒருவர், அவர் பேரு உமர் சுபான் என்பவர் அதுல 1 கோடி ரூபாய் கொடுக்க முன்வருகிறார். அதை பார்த்தோன்னே, அதை வாங்கின காந்திஜி அதை பார்த்தோன்னே அப்படியே மனம் நெகிழ்ந்து விடுகின்றார், கண்ணீர் விடுகின்றார். அதன் பிறகு அவர் சொல்கின்றார், எல்லோருடைய பணம் இதிலே கொடுக்கப்பட வேண்டும், எல்லோருடைய பணம் இதில் இருக்கணும், அப்பதான் உணர்வுபூர்வமாக போராட்டம் நடக்கும். எனவே நீங்கள் சில லட்சங்கள் கொடுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டு சில லட்சங்களை மட்டும் வாங்கி கொண்டார். ஆனால் இந்த செய்தி ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருகிறது. அவர் போராட்டத்திற்காக நிதி கொடுக்கின்ற போது 1 கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரிந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் ஒரு சூழ்ச்சி திட்டம் போட்டார்கள். உங்களுடைய பஞ்சுகளை எல்லாம் நாங்களே நேரடியாக கொள்முதல் செய்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சுகளை நாம் வாங்கி குறைவான விலைக்கு விற்று அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள். அதுல 3,60,00,000 அவருக்கு நஷ்டம். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே, இவ்வாறு பொருளாதாரத்தை இழந்தார்கள், தம்முடைய சுகமான வாழ்க்கை இழந்தார்கள், தம்முடைய இன்னுயிரை இழந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த விடுதலைக்காக போராடினார்கள் நம்முடைய முஸ்லிம். அத்தகைய உணர்வுபூர்வமான ஒரு நாள், அவர்களுடைய அந்த உணர்வுகளை, அவருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இது. எனவே அவருடைய தியாகத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அவருடைய தியாகத்தை நாம் மதித்ததாக அமையும். எனவே நினைத்துக்கூடிய இஸ்லாம் பெருமக்களே, நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். அந்த மாற்றப்படக்கூடிய வரலாறுகளுக்கெல்லாம் நாம் நம்மால் இயன்ற எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும், நம்முடைய எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்ய வேண்டும். எனவே நினைத்துக்கூடிய இஸ்லாம் பெருமக்களே, யாரெல்லாம் இந்த விடுதலைக்காக பாடுபட்டார்களோ, தம்முடைய இன்னுயிரை நீத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவாராக. யாரெல்லாம் பொருளாதாரத்தை ஈர்த்தார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குவாராக. நாம் அனைவரும் நல்ல, அதாவது உணர்வுபூர்வமாக இந்த நாட்டை மதித்து வாழக்கூடிய, நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவாராக.